பெண்கள் அவர்களுக்கு அறுக்க முடியாது. அன்பர்களே, எனக்கு அறுக்க முடியாவிட்டாலும் அறுக்கும் இடத்தில் நான் சமூகம் தர வேண்டும். பாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய உதவியாவுடைய பிராணி வச்சு கொண்டிருந்தாங்க. அறுக்க தயாராகும் பொழுது சொன்னாங்க, பாத்திமா நீங்க எங்க இருக்கிறீங்க? கோமி இலா உதஹியத்துக்கு, உங்களோட அந்த பிராணி அறுக்கப்படக்கூடிய இடத்துக்கு நீங்க போங்க. உங்களோட கண்ணால பாருங்க, அந்த மிருகம் அறுக்கப்படுறது. அது உதஹியாவுடைய மிருகமோ எந்த மிருகமோ? 2 விடயங்கள் அறுக்கப்படும். அதுல முதலாவது ஹுல்கூம் என்று சொல்லப்படக்கூடிய மூச்சு குழாய், 2வது அல் மரி என்று சொல்லப்படக்கூடிய உணவு குழாய். இந்த 2 குழாய்களும் கூர்மையான கத்தியால் முழுமையாக அறுக்கப்படாமல் இருந்தால் அந்த மிருகம் ஹலாலான மிருகம் ஹராமாகிவிடும். அறுத்துக் கொண்டிருக்கும் பொழுது முக்காவாசி அறுத்துட்டாரு, கத்தியை உயர்த்தி அடுத்த காலம் பார்க்கும் பொழுது அந்த மிருகம் செத்து விட்டால் அந்த மிருகம் செத்ததாகத்தான் பார்க்கப்படும். ஷரியத்துடைய பார்வை அது ஹராம், தூக்கி வீசணும், அவ்வளவுதான். என்னுடைய பணம் அல்ல கனிமர்களே, பள்ளி தலைவருடைய பணம் அல்ல, மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய பைத்துல் மால். அந்த பைத்துல் மால்ல ஒரு பணம் தொகையை எடுத்து சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. ஒரு மாட்டையோ ஆட்டையோ எடுத்து, அது பைத்துல் மால் பணமாக இருக்கணும். அந்த பணத்தை எடுத்து நான் ஊர் மக்களுக்கு முன்னிலையில் அந்த மிருகத்தை நான் ஊர் மக்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி அறுக்கிறேன் என்பதாக ரசூல் அவர்கள் அறுத்து காட்டினார்கள். அந்த சுன்னத்தை ஒவ்வொரு மஸ்ஜிதினுடைய நிர்வாகமும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆக முக்கியமான சுன்னா. ரசூல் அவங்க பைத்துல் மால்ல இருந்து பணத்தை எடுத்து ரசூல் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து காட்டினார்கள். இது முஸ்லிம்களுக்காக வேண்டி நான் அறுக்கிறேன். சஹாபாக்கள் முன்னால் இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அதாஹி யா ரசூலல்லாஹ், இந்த உதஹியாவுடைய இபாதத்தண்டா என்ன யா ரசூலல்லாஹ்? மிருகங்கள் பறி கொடுக்கப்படுகிறது, மிருகங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுகிறது, ஆடு மாடு ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது. இந்த உதஹியாவுடைய இபாதத்தண்டா என்ன என்ற கேள்வியை சஹாபாக்கள் வினவிய பொழுது, அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவான ஒரு பதிலை கொடுத்தார்கள். சஹாபாக்களே, உங்களுக்கு தெரியுமா இந்த உதஹியாவுடைய வணக்கம் என்றது சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா எந்த நபியுடைய வம்சத்துல என்னை நபியாக தேர்வு செய்தானோ அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தான் இந்த உதஹியாவுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய கண்ணோட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பதில் தெள்ளத் தெளிவாக சஹாபாக்களுக்கு புரிந்து கொண்டது. சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ் இது எங்களுக்கு தெரியும், நாங்க இதை அக்செப்ட் பண்றோம், இது சுன்னத்து நபீனா இப்ராஹிம், எங்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்து எங்களுக்கு தெரியும். யா ரசூலுல்லாஹ் வமா லனா யா ரசூலுல்லாஹ், இந்த உதஹியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றினா அல்லாஹ் எங்களுக்கு என்ன தருவான்? எங்களுக்கு என்ன ரிவார்ட்ஸ் இருக்குது? எங்களுக்கு என்ன கூலி இருக்குது? அன்புக்குரியவர்களே, ஒருத்தர் ஜொப்புக்கு போறாருண்டா முதலாவது கேள்வியாக இருக்கும், எனக்கு எவ்வளவு செலவு தருவீங்க? ஒருத்தர் ஒரு 4வது தொழிலுக்கு போறாருண்டா முதல் கேள்வி இருக்கும், எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்க? சஹாபாக்கள் எந்த அமலை செய்ய ஆரம்பித்தாலும் அந்த முதல் கேள்வி இருக்கும், வமா லனா மின்ஹா யா ரசூலல்லாஹ், இந்த உதஹியாவுடைய இபாதத்தை நாங்க நிறைவேற்றிட்டோம்டா எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இதனுடைய நன்மைகளுடைய பிரதிபலிப்புகள் என்ன? அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதஹியாவினுடைய அமலுடைய நன்மையை தெளிவுபடுத்தினாங்க. உண்மையிலேயே எங்கட சிந்தனைக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுடைய மைண்டுக்கு இது ரீச் ஆகாது. அவ்வளவு ஆழமான ஒரு நன்மையை நபியவர்கள் சஹாபாக்களுக்கு முன்வைத்தார்கள். என்ன யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் ஒரு பிராணியை அறுக்கிறீர்கள், நீங்க ஒரு பிராணியை உதஹியாவுடைய இன்டென்ஷனோடு நீங்க அறுத்து பலியிடுறீங்க. அல்லாஹ் அக்பர். அந்த பிராணி இருக்குதே, அந்த பிராணியுடைய உடல்ல அல்லாஹ் பல லட்சங்கள் கோடிகள் அல்லாஹ் ரோமங்களை வைத்திருக்கிறான். நிச்சயமாக யா ரசூலல்லாஹ் பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அந்த பிராணியுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள் எவ்வளவு காணப்படுகிறதோ அத்தனை கோடான கோடி ரோமங்களுடைய அளவுக்கு உங்களுக்கு அந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்றிய அடுத்த கணம் உங்களுடைய ஏட்டில் அந்த நன்மைகள் பதிவு செய்யப்படும். அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே இந்த ஹதீஸை நான் மாணவர்களுக்கு கூட பாடம் நடத்தும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. எங்களுக்கு சிந்தனையான எங்களுக்கு இதை யோசிக்கிறதுக்கு முடியாது. இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறி முடித்த அடுத்த கணம் சஹாபாக்கள் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எங்க சமூகத்துல 2 விதமான ஆடுகள் இருக்குது, அதுல ஒரு ஆடு தான் நாங்க வெள்ளை ஆடுன்னு சொல்லுவோம், அதை நாங்க இங்கிலீஷ்ல கோட் என்று சொல்றோம். 2வது இருக்குது இன்னும் ஒரு ஆட்டினுடைய வகை,
அது நாங்க செம்பரி ஆடு என்று சொல்லுவோம். இந்த ரெண்டு ஆடுகளுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். சாதாரண சமூகத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை ஆட்டினுடைய உடம்பில் பல லட்சங்கள் ரோமம் இருக்கிறது. அனுக்குரியவர்களே, அதை விட செம்பரி ஆட்டினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள் இந்த வெள்ளை ஆட்டினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்களை விட பல கோடிகள் அதிகமாக இருக்குது. ஏனென்றா செம்பரி ஆட்ட ஒரு மனிதன் வளர்க்கிறதுடைய அடிப்படையான நோக்கமே அந்த ரோமங்களை அவன் ஷேவ் பண்ணி எடுத்து அதன் மூலமாக பல தயாரிப்புகளை செய்யணும் என்று சவாசம் கேட்டாங்க. ரசூல் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க பேசுறீங்க வெள்ளை ஆட்டத்தானே, யா ரசூலல்லாஹ், என்ற சமூகத்துல அந்த செம்பரி ஆடு இருக்கிறது, செம்பரி ஆட்டை நாம் உதுஹியாவுடைய இபாதத்தாக நாம் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் யா ரசூலல்லாஹ், அதில் பல கோடான கோடி ரோமங்கள் இருக்கிறது. அந்த செம்பரி ஆட்டை அறுத்தாலும் கூட அல்லாஹ் அந்த செம்பரி ஆட்டினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்களுடைய பிரமாணம் நன்மைகளை எங்களுக்கு அல்லாஹ் தருவானா என்று கேள்வியை கேட்ட அடுத்த கணம் சல்லல்லாஹு சொன்னாங்க, சஹாபாக்களே, இரண்டாவது ஒரு கருத்து கிடையாது. எங்கட பாஷையில சொல்லணும்டா, அல்லாஹ் அந்த செம்பரி ஆட்டை அறுத்தாலும் அந்த ஆட்டினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமத்தினுடைய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை பதிவு செய்து கொண்டே இருப்பான். இந்த இரண்டாவது கருத்தும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நன்மைகளை குவித்து தரக்கூடிய, நன்மைகளை சேர்த்து தரக்கூடிய, ஒரே விடுப்பத்தில் நம் பட்டோரைகளில் நன்மைகளை குவிக்கக்கூடிய ஆச்சரியமான வணக்கமாக இஸ்லாம் உதுஹியாவுடைய வணக்கத்தை நம்மவர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்குது. உண்மையிலே கண்ணியமானவர்களே, நாங்க கடைசி கட்டம் துல்காதாவுடைய மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம். எப்ப துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய முதல் பிற தென்பட ஆரம்பிக்குமோ அந்த ஹஜ்ஜுடைய இபாதத்துகளுடைய வணக்கம் வேகமாக ஆரம்பிக்கும். அது முதல் பிறை கடந்து இரண்டாவது பிறை கடந்து ஹஜ்ஜாஜிகள் மக்கத்து மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய இபாதத்தை வேகமாக செய்ய ஆரம்பிப்பார்கள். 6வது பிறை, 7வது பிறை, 8வது பிறை யௌமு தர்வியா என்பதாக அழைக்கப்படும். 9வது பிறை யௌம் அரஃபா என்பதாக அழைக்கப்படும். 10வது பிறை அது தான் ஈதுல் அத்ஹா. சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜ் பெருநாளுடைய தினம். அன்றைய தினம் கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல ஒரு கோடீஸ்வரர் ஒரு மனிதன் இருக்கிறான். அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அவருக்கு சொத்து பத்துகளை கொடுத்திருக்கிறான். நிறைய தர்மம் செய்யக்கூடிய மனிதர், நிறைய சதகாக்கள் செய்யக்கூடிய மனிதர். அந்த மனிதர் அந்த பிறை 10வது நாள் அன்று ஏழை மக்களை கூப்பிட்டு அவர் நிறைய தர்மம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த மக்களுக்கு பணம் கொடுக்கிறாரு, ஆடைகளை வாங்கி கொடுக்கிறாரு, உணவுக்குரிய தயாரிப்புகளை செஞ்சு கொடுக்கிறாரு. அல்லாஹ் அக்பர். அந்த பெருநாளுடைய காலை பொழுது மாத்திரம் பல கோடான கோடி பணங்களை ஏழை மக்களுக்கு வாரி செலவழித்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெல்ல தெளிவாக கூறினார்கள், கண்ணியமானவர்களே, மா அமில இப்னு ஆதம் அமலன் அஹப்பு இலல்லாஹி தஆலா மின் ஹிராகத்தி தம். ஒரு மனிதன் அந்த பெருநாளுடைய தினம் கோடான கோடி பணங்களை தர்மமாக செலவழித்த போதிலும் அன்றைய தினம் காலை பொழுது ஒரு ஆட்டை எடுத்து, ஒரு மிருகத்தை எடுத்து அவன் பலியிடுகிறான். அதனை அவன் உதுஹியாவுடைய இபாதத்தாக அவன் அதை அறுத்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ், அந்த பணக்கார மனிதன் கோடான கோடி பணம் செலவழித்தாலும் இந்த சாதாரணமாக ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவதற்கு அது ஈடாகாது. ஆட்டை அறுத்து பலியிடுவதற்கு ஈடாகாது. அல்லாஹ் தஆலா அந்த பெருநாளுடைய தினத்தில் தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய தர்மம், பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய ஆகப்பெரிய செல்வத்தின் மூலமாக நிறைவேற்றப்படக்கூடிய அந்த சதகா, அது தான் உதுஹியாவுடைய இபாதத்தாக இருக்குது. சஹாபாக்களே, உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஒரு பிராணியை அறுத்துட்டீங்கன்னா கியாமத்துடைய நாளையில் அறுத்து நீங்கள் பலியிட்டு விடுவீர்கள். அந்த பிராணியுடைய உடம்பில் இருந்த அத்துணை ரோமங்களும் இரத்தமும் சதையும் அந்த பிராணியுடைய உடம்பில் இருந்த கொம்புகளும் சுப்ஹானல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். சஹாபாக்களே, நன்மைகளாக உருவெடுக்கும், நன்மைகளாக உங்களுக்கு குவிக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் உதுஹியாவுடைய அமலுடைய பிரதிபலிப்பை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சஹாபாக்களுக்கு இந்த உதுஹியாவுடைய சிறப்பம்சங்களையும் இதோடைய மகத்துவங்களையும் இவர்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு ஹதீஸ் எங்களுக்கு போதும். இதைவிட தெள்ள தெளிவான எந்த ஹதீஸும் எங்களுக்கு தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வஜத சாத்தன், பெருநாளுடைய தினம் சூரியன் உதயமாகிவிட்டது, அல்லாஹ் அவனுக்கு வசதியை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, வசதி வாய்ப்பு என்பது சமூகத்துடைய கண்ணோட்டத்துல ஒரு வாகனம் வச்சிருந்தா அவர் வசதி உள்ளவராக கருதப்படுவாரு, அவர் வீடு வச்சிருந்தா வசதி உள்ளவராக கருதப்படுவாரு. ஷரீஅத்தினுடைய பார்வையில் வசதி வாய்ப்பு என்பது எவ்வாறு தீர்மானிக்கப்படும்? ஜகாத்துல் ஃபித்ர், நோன்புடைய காலத்தில் வசதி வாய்ப்பு என்பது ஜகாத்துல் ஃபித்ருடைய பாடத்தில் வேறு. ஒரு மனிதன் ஜகாத் நிறைவேற்ற வேண்டும், ஜகாத்துடைய பாடத்தில் வசதி வாய்ப்பு என்பது வேறு. உதுஹியாவுடைய சாப்டர்ல, உதுஹியாவுடைய பாடத்துல வசதி வாய்ப்பு என்பது வேறு.
ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெருநாளுடைய காலை பொழுது, அந்த பெருநாளை அடுத்து வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக் 3 தினங்கள். அன்பர்களே, அந்த தினம் என்னுடைய செலவோ, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், யாரெல்லாம் எனக்கு கீழே நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறோமோ, அது தாய் தந்தைகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், நான் அவர்களுடைய அனைத்து விதமான செலவு போக, அவர்களுடைய உணவு செலவு, அவர்களுடைய ஆடை செலவு, அவர்களுடைய இருப்பிட செலவு, இந்த 3 செலவும் போக அந்த பெருநாளுடைய தினம், பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக்குடைய தினம் எனக்கு மேலதிகமாக பணம் இருந்தால், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர் உதுஹியாவுடைய பாடத்தில் வசதி உள்ளவராக பார்க்கப்படுவார். ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸை எப்படி முடிச்சாங்கண்டா, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, இந்த வசதியை யார் அடைஞ்சு கொள்றீங்களோ, பெருநாளுடைய காலை பொழுதோ அவன் தீர்மானம் செய்து கொள்ளட்டும். அன்புக்குரியவர்களே, உதுஹியாவுடைய அமல நான் இவ்வளவு ஆழமாக பேசுறேன். அது வாஜிபான ஒரு இபாதத் கிடையாது, தொழுகையை போன்று வாஜிப் கிடையாது, ஜகாத்தை போன்று வாஜிப் கிடையாது, ஜகாத்துல் ஃபித்ரை போன்று வாஜிப் கிடையாது, ஆனால் சுன்னத் முஅக்கதாவான இபாதத். ஆனாலும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அன்றைய தினம் சூரியன் உதயமாகிவிட்டது, மக்கள் மஸ்ஜிதுக்கு பெருநாள் தொழுறதுக்காக வேண்டி சமூகம் தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய கையில பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, ஆனா அவனுக்கு உதுஹியாவுடைய அமல நிறைவேற்ற எந்த சிந்தனையும் அவனுக்கு கிடையாது. அவன் அழகிய ஆடைகள் அணிந்து கொண்டு மஸ்ஜிதுக்கு அவன் புறப்படுறான் என்றா, ஸல்லல்லாஹு கூறினார்கள், புரிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களே, உங்களுக்கு வசதி இருந்தும் நீங்கள் அன்றைய தினம் உதுஹியாவுடைய அமலை நீங்கள் நிறைவேற்றாமல் மஸ்ஜிதுக்கு பக்கம் நீங்கள் நெருங்கிவிடக் கூடாது. எந்த இடத்தில் பெருநாளுடைய தொழுகை நடைபெறுகிறதோ அந்த இடத்துக்கு நீங்கள் யாரும் சமூகம் தரக்கூடாது. யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறானோ அந்த மனிதன் உதுஹியாவுடைய பிராணியை வீட்டில் கட்டிவிட்டு மஸ்ஜிதுக்கு சமூகம் தரக்கும். அவன் கட்டாமல் உதுஹியாவுடைய பிராணியுடைய தயாரிப்பு இல்லாமல் வசதி இருந்தும் கூட மஸ்ஜிதுக்கு வர தயாரானால் பெருநாளுடைய தொழுகைக்கு வரக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு எச்சரிக்கையானவர்கள் கொடுக்கிறார்கள். நான் யாரும் தவறுதலாக புரிஞ்சு விடக்கூடாது கண்ணியமானவர்களே. உண்மையிலேயே எங்க சமூகத்தில் அதிகமானவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் வியாபாரத்தை கொடுத்திருக்கிறான். அதிகமான மூத்த மக்கள் இருக்கிறார்கள், அதிகமான வாலிபர்கள் இருக்கிறார்கள், ஜப்புள்ளவர்கள் இருக்கிறார்கள், பணம் பேங்க் பேலன்ஸ் சேவாக இருக்குது, அதிகமான பெண்கள் காணப்படுகிறார்கள், அவர்களுக்கு நிரந்தர வருமானம் வரக்கூடிய சீமாத்திகள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்க ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தா கூட என்னோட பாக்கெட் மணி அது பெரிய அளவு, அது 50,000 கடக்கும். ஒரு சஃபர்ல 50,000 என்ற பிரயாண செலவு கடந்து விடும். ஆனா யாரும் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவானாம். அந்த அவர்கள் நம் சமூகத்தில் அதிகமானவர்களுக்கு உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு முடியும், ஆனா இந்த அமல் அவர்களுடைய சிந்தனையில் கிடையாது, இந்த அமல் அவருடைய சிந்தனையில் கிடையாது. கவலைக்கு இடமான அதிகமான நிகழ்வுகள் சமூகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் பணத்தை கொடுத்தும் கூட இந்த சுன்னத் முஅக்கதாவான இபாதத்தை பல மடங்கு செய்ய முடியுமானவர்கள் இந்த இபாதத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு விடயத்தை நாங்க புரியணும். இது நாங்க இதனுடைய சிறப்புகளை புரிந்திருக்கிறோம், இதனுடைய ஃபதீலத்துகளை புரிந்திருக்கிறோம். இது நபி இப்ராஹிமுடைய சுன்னத் என்பது எங்களுக்கு தெரியும். அதனையும் கடந்த ஒரு விடயம் இருக்கிறது கண்ணியமானவர்களே, நம்ம ஆழமாக எங்களை கல்வியில நாங்க பதிவு வச்சுக்கொள்ளணும். இந்த இபாதத் என்பது இன்றைக்கு நேற்று செய்யப்பட்ட வணக்கம் அல்ல. 1400 வருடங்களுக்கு மேல இந்த பூமிக்கு மேல், இந்த உலகத்தில், இந்த பூமிக்கு மேல் அன்பர்களே பாரம்பரியமாக பல கிராமங்களில், பல பிரதேசங்களில், பல தேசங்களில் இங்கு இந்த மிருகம் அறுக்கப்படக்கூடாது என்று பல பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்த போதிலும் இந்த இபாதத்தை நாங்கள் விடமாட்டோம், இந்த இபாதத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இந்த இபாதத்தை பூமியில் நடைபெற வேண்டும் என்பதாக 1400 வருடங்களாக தொண்டு தொட்டு தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஆச்சரியமான வணக்கமாகத்தான் இந்த உதுஹியாவுடைய வணக்கம் பார்க்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, நான் ஒரு விடயத்தை மறந்துட்டோம். என்ன தெரியுமா? உண்மையிலே எங்க சமூகத்துல எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, புகராக்கள் இருக்கிறாங்க, என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய பக்கத்து வீடு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் மார்க்கம் எப்பொழுதும் ஹிக்மத்துக்குரிய அழகான மார்க்கம். நாங்க திருநாளுடைய 2 தினங்களையும் சந்தோஷமாக சமைத்து ஆடைகளை அணிந்து ஒவ்வொரு முஸ்லிமும் சந்தோஷமாக இருக்கணும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய பாரிய அவாவாக இருக்கும். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் நினைக்கிறேன், சென்ற ஹுத்பாவுக்கு முந்தைய ஹுத்பா இடத்துக்கு போன சந்தர்ப்பத்துல ஒருத்தர் வந்து பேசினார். அன்பானவர்களே, நாங்க புரிஞ்சு கொள்ளணும், எப்பொழுது நோன்பு பெருநாள் வருமோ அந்த நோன்பு பெருநாளுடைய சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ராவுடைய இபாதத்துகளை கொடுத்திருக்குது. ஜகாத்துல் ஃபித்ரா அது வாஜிப்.
ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு அன்றாடம் பிரதானமாக உண்ணக்கூடிய அந்த அரிசியை நம் சமூகத்தில் ஜகாத்துல் ஃபித்ராவாக கொடுக்கிறோம். சில கிராமங்கள்ல அந்த நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், கலெக்டிவாக ஜகாத்துல் ஃபித்ராவுடைய இபாதத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒருத்தர் சொல்றாரு, ஹஸரத், எனக்கு நோன்புக்கு கிடைச்ச இந்த ஜகாத்துல் ஃபித்ராவுடைய அரிசி ஹஜ் பெருநாளும் வரப்போகுது, இன்னும் எங்க வீட்டுக்குள்ள ஜகாத்துல் ஃபித்ராவுடைய அரிசி இருக்குது, அதைத்தான் நாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். கனிமனங்களே, இன்னும் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவுடைய அரிசி எங்க வீட்டுக்குள்ள இருக்குது. இது தான் இஸ்லாம் கண்ணியமானவர்களே. ஆனா உதுஹியாவுடைய இபாதத், நான் இதை மிகைப்படுத்த கூறவில்லை, என்ற சமூகத்தில் அதிகமானவங்க இருக்கிறாங்க. சென்ற வருடம் உதுஹியாவுடைய காலத்தின் பொழுதோ அவர்கள் மாமிசம் புசித்தவர்கள் இன்று எத்தனையோ ஏழை மக்கள் இதுவரைக்கும் தங்களுடைய வீட்டுக்குள்ளால் கடையில் மாமிசம் வாங்கி பணம் கொடுத்து புசிக்காத எத்தனையோ ஏழை மக்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த வருடம் உதுஹியாவுடைய மாமிசம் கிடைக்கணும், இந்த வருடம் என்ற உதுஹியாவுடைய மாமிசம் என்ற வீட்டுக்கு வரணும். அன்புக்குரியவர்களே, அந்த மாமிசத்தை அறுத்து என்னுடைய பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கும் பொழுதோ, என்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கும் பொழுதோ, என்னுடைய சமூகத்துக்கு கொடுக்கும் பொழுதோ, என்னுடைய குடும்ப உறவுகளுக்கு கொடுக்கும் பொழுதோ, அன்புக்குரியவர்களே, ஒரு ஆகப்பெரிய பிரயோஜனத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. எனக்கும் அந்த கொடுக்கப்படக்கூடிய மக்களுக்கும் மத்தியில் அல்லாஹ் அக்பர் ஒரு அன்பையும் பாசத்தையும் இஸ்லாம் உருவாக்குகிறது. அவர்களே, எனக்கு அவரு உதுஹியாவுடைய மாமிசத்தை கொடுத்துட்டாரு, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். கனிமர்களே, துஆ செய்வாங்க மக்கள். சமூகத்தினுடைய அந்த அன்பும் பாசமும் ஒற்றுமையும் உருவாவதற்குரிய ஆகப்பெரிய அமலாக இஸ்லாம் இந்த உதுஹியாவுடைய வணக்கத்தை நம்மர்களுக்கு வழங்கியிருக்குது. கல்வில கண்ணியமானவர்களே, ஆழமாக இந்த தருணத்தில் நாங்கள் பதிவு வச்சுக் கொள்ளணும். எங்கள் அல்லாஹ் யாருக்கு சக்தியை கொடுத்திருக்கிறானோ, இன்ஷா அல்லாஹ் நான் கடந்த வருஷம் உதுஹியா கொடுத்தில்ல, அதுக்கு முந்தின வருஷம் நான் கொடுத்தில்ல, இந்த வருடம் நான் இந்த உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றத்துக்கு நான் முயற்சி செய்வேன். அன்பர்களே, இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது. யாரு இந்த உதுஹியாவுடைய இபாதத்தை நிறைவேற்ற போறாங்களோ, இஸ்லாம் 3 பிராணிகளோடு மாத்திரம் தான் இந்த உதுஹியாவுடைய வணக்கத்தை தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறது. 3 மிருகங்கள். இந்த 3 மிருகங்களை தவிர வேற எந்த மிருகத்திலையும் உதுஹியாவுடைய அமலை நம்மர்களுக்கு நிறைவேற்ற முடியாது. இஸ்லாம் ஜகாத் எந்த பிராணிகள்ல ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறோ அதே பிராணியில் தான் உதுஹியாவுடைய அமலை இஸ்லாம் கடமையாக்கி இருக்குது. குர்ஆன் பேசுது, வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியذ்குரு இஸ்மல்லாஹ் வலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். இந்த வசனத்துல அன்ஆம் என்ற அல்லாஹ் வேர்டு பாவிக்கிறான். அல்லாஹ் ஷிராஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க முஹத்தப் என்ற கிரந்தத்துல, அன்ஆம்ல மாத்திரம் தான் உதுஹியாவுடைய இபாதத் கடமையாக்கப்படும். அன்ஆம் என்றா முதலாவது கண்ணியவர்களே ஒட்டகம். என்ற சமூகத்தில் ஒட்டகம் கிடையாது. இரண்டாவது மாடு, மூன்றாவதாக ஆடு. 2 விதமான ஆடுகள் இருக்குது, வெள்ளையாடு, அடுத்தது செம்பரியாடு. இந்த 3 பிராணிகளை தவிர வேற எந்த பிராணியிலும் எங்களுக்கு இந்த உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்ற முடியாது. நான் அந்த பிராணியை உதுஹியாவாக நிறைவேற்ற போறேன், நான் அந்த மானை உதுஹியாவாக கொடுக்க போறேன், நான் கோழியை அறுத்து உதுஹியாவாக கொடுக்க போறேன். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் 3 மிருகங்களோடு மாற்றம் தான் உதுஹியாவுடைய அமலை இணைத்து வைத்திருக்கிறது. இந்த 3 பிராணிகளையும் கண்ணியமானவர்களே, ஒட்டகத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம் மாட்டுக்கு கிடையாது, மாட்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம் இந்த செம்பரியாட்டுக்கு கிடையாது, செம்பரியாட்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம் வெள்ளையாட்டுக்கு கிடையாது. முதலாவதாக ஒட்டகம், இரண்டாவதாக மாடு, மூன்றாவதாக செம்பரியாடு, 4வதாக வெள்ளையாடு. இந்த ஒழுங்கு பிரகாரம் தான் இஸ்லாம் உதுஹியாவுடைய இபாதத்துடைய சிறப்புத்தன்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அடிமர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், எந்த மனிதன் ஜும்மாவுடைய தினத்துல ஆரம்ப நேரத்துக்கு மஸ்ஜிதுல வாரானோ, ஃபகஅன்னமா கர்ரப பதனா, ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். எந்த மனிதன் 2வது நேரம் வாரானோ, ஒரு மாட்டை அறுத்து பலியிட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். 3வது நேரம் யார் வாரானோ, ஒரு ஆட்டை அறுத்து பலியிட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். மிருகத்தில ஆக பெஸ்டான மிருகம் அது ஒட்டகம், 2வது மாடு, 3வதாக செம்பரியாடு, 4வதாக வெள்ளையாடு. கனிமகளே, ஒரு மாடு 7 ஆட்டுக்கு சமனாக இஸ்லாம் முன்வைத்திருக்குது. ஒரு மாடு 7 ஆட்டுக்கு சமன், ஒரு ஒட்டகம் 7 ஆட்டுக்கு சமன். 7 பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, நாங்க 7 பேர் சேர்ந்து இந்த மாட்டை நாங்க இந்த வருஷம் உதுஹியாவா கொடுப்போம். ஒரு மாடு இருக்குது 2 லட்சம், அந்த மாட்டை நாங்க சேருவோம். 7 பேர் ஒன்று சேர்றாங்க. 7 பேர் அந்த 2 லட்சத்தை அவர்கள் அழகாக சமனாக டிவைட் பண்றாங்க. அந்த 7 பேருக்கும் அந்த மாட்டை அவர்களுக்கு உதுஹியாக கொடுக்கலாம். 8 பேருக்கு கொடுக்கிறதுக்கு கேளா, 9 பேர் சேர்ந்து கொடுக்கிறதுக்கு கேளா, ஒரு ஆட்டினை 2 பேர் சேர்ந்து கொடுக்கிறதுக்கு கேளா, ஒரு ஆட்டை 3 பேர் சேர்ந்து கொடுக்கிறதுக்கு கேளா. ஒரு மாட்டை 7 பேர் சேர்ந்து பங்குகள் சேர முடியும்.
அதிகமான கிராமங்கள்ல இஸ்லாம் இலகுப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் அல்லாமா நவீ ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, நாங்க இந்த ஃபிக்ஹ புரிஞ்சு கொள்ளணும். இது knowledge of இஸ்லாம் கண்ணியமானவர்களே, knowledge of ஷரியா. இது தெரியாம நாங்க இந்த இபாதத்தை செய்யக்கூடாது. அல்லாஹ் அக்பர். அல்லாமா நவீ ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் இருக்கிறார், எல்லாரும் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. 7 பங்குகள் இணைந்த ஒரு மாட்டை கொடுப்பதை விட அந்த 7 பேரும் சேர்ந்து 7 ஆடுகளை அறுத்து பலியிடுவது சேர்ந்தது. எனக்கு வசதி இல்லைண்டா அந்த 7 பேரும் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலும். ஏனென்றா அதிகமான மிருகங்கள் அறுக்கப்பட வேண்டும். இதுதான் உலகியாவுடைய மகாபெரிய நோக்கமாக இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. அதிகமான மிருகங்கள் பலிகொடுக்கப்பட வேண்டும். ஒரு மாட்டில 7 பேர் சேர்றதை விட 7 ஆடுகள் தனித்தனியாக கொடுப்பதை இஸ்லாம் விரும்புகிறது. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஆழமாக இந்த உதுஹியாவுடைய இபாதத்தை பத்தி பேசப்பட்டிருக்கிறதா? அந்த பிராணியை நாங்க தேர்வு செய்யும் பொழுது அந்த பிராணியுடைய நிறம் கூட எவ்வாறு இருக்க வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ஆட்டை அறுத்தார்கள். பஹார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபஷைனி அப்லஹைனி, அந்த 2 ஆடுகளும் வெள்ளை நிறமாக இருந்தது. மார்க்க அறிஞர்கள் புகார்கள் தெளிவுபடுத்துவாங்க, நீ தேர்வு செய்யக்கூடிய பிராணி வெள்ளை நிறமாக தேர்வு செய்து கொள். வெள்ளை நிறம் உனக்கு கிடைக்காவிட்டால் அஸ்ஸஃப்ரா, மஞ்சள் நிறத்தை தேர்வு செய்து கொள். மஞ்சள் நிறம் உனக்கு கிடைக்காவிட்டால் அல் ஹவ்ரா, சாம்பல் நிறத்தை தேர்வு செய்து கொள். சாம்பல் நிறம் உனக்கு கிடைக்காவிட்டால் அல் பல்கா, வெள்ளையும் கருப்பும் கலந்த மிருகத்தை தேர்வு செய்து கொள். அதுவும் உனக்கு கிடைக்காவிட்டால் அஸ்ஸௌதா, கருப்பு நிற மிருகத்தை தேர்வு செய்து கொள். அதுவும் கிடைக்காவிட்டால் உனக்கு எந்த மிருகம் கிடைக்குதோ அதை உதவியாக பயன்படுத்திக் கொள். ஹஸரத், எங்களுக்கு ஒரு மாடு தேடிக்கொள்வதே கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு ஆட்டை தேடிக்கொள்வதே கஷ்டமாக இருக்குது, நாங்க எப்படி நிறுத்த அறிஞ்சு கொள்றது? அன்பர்களே, உண்மையில சொல்ல போறா இந்த இபாதத்துடைய நன்மைகள் எண்ணிலடங்காதது. ஒரு மாணிக்க கல் இந்த இடத்துல இருக்குமெண்டா கஷ்டத்தோட சிரமத்தோட அந்த மாணிக்க கல்லை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். உதுஹியாவுடைய இபாதத்தினுடைய முழுமையான சிறப்பம்சங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ண வேண்டும். இந்த சமூகத்துல 2 விதமான தவறுகள் நடக்குது. இதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கண்ணியமானவர்களே. 2 விதமான கண்டிஷன்ஸ் உதுஹியாவுடைய பிராணிகள் அது மிஸ் ஆகுது. இதனால அது உதுஹியாவுடைய அறுப்பா ஷரியத்துடைய பார்வை அது கணக்கெடுக்கப்பட மாட்டாது. ஒருத்தர் தொழுறாரு, அவருக்கு வுது இல்லாம தொழுறாருன்னா அந்த தொழுகையில் எந்த பிரயோஜனம் இல்ல. ஒருத்தர் தொழுறாரு, கிப்லாவுடைய திசையை முன்னோக்காம தொழுறாருன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது. உதுஹியாவுடைய மிருகத்தை தேர்வு செய்யும் பொழுது வெளிரங்கமான அந்த பிராணியுடைய சைஸை பார்த்தோ, அழகை பார்த்தோ, நிறத்தை பார்த்தோ தேர்வு செய்வதில்லை. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தத்பஹு இல்லா முஸின்னா, நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய மிருகம் முஸின்னாவாக இருக்க வேண்டும். அல்லாமா நவீ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷரஹுன் நவீ அலா முஸ்லிம் என்ற கிரந்தத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். முஸின்னா என்றால் என்ன? சனியத் என்ற கருத்தை கொடுக்குது. ஒட்டகமாக இருந்தா 5 வருடம் பூர்த்தியாகி 6வது வயதை அடைந்த ஒட்டகம் தான் கொடுக்கப்படணும். ஒருத்தர் 4 வருஷம் பூர்த்தியான ஒட்டகத்தை அறுத்தாருண்டா அது அவருக்கு உதுஹியாவாக நிறைவேறாது. ஒரு மாட்டை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அந்த மாடு தெளிவாக 2 வயது பூர்த்தியாக இருக்கணும். 2 வயது பூர்த்தியாகி 3வது வயது ஸ்டார்ட் ஆகணும். சமூகத்துல யாரும் கோச்சு கொள்ள வேண்டாம். அதிகமான வியாபாரிகள் இருக்கிறார்கள். இது இபாதத், பாவத்தை சுமந்து கொள்ள வேண்டியவரும் 1.5 வருடம் அடைந்த மாட்டை 2 வருடம் என்பதாக வியாபாரம் செய்யறாங்க. 1 வருடமும் 8 மாதங்களும் அடைஞ்ச மாட்ட 2 வருடங்கள் என்பதாக வியாபாரம் செய்கிறார்கள். அன்பர்களே, அது உதுஹியாவுடைய இபாதத்தாக நிறைவேறாது. வியாபாரம் சென்ற ஒரு பாவத்தை சுமந்து கொள்வார். ஒரு ஆட்டை தேர்வு செய்யும் பொழுது அந்த ஆடு தெளிவாக 2 வருடம் வெள்ளையாடு பூர்த்தியாக இருக்க வேண்டும். செம்பரியாடாக இருந்தால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜத்அத்துன் மின பான் என்பதாக கூறினார்கள். ஜத்அத் என்றால் செம்பரி ஆட்டினுடைய பல்லு எப்பொழுது கலந்து கீழே விடுமோ, அதாவது 1 வருஷம் பூர்த்தியாக இருந்தால் தான் செம்பரி ஆட்டை உதுஹியாக கொடுக்க முடியும். இது உதுஹியாக்கு மட்டுமல்ல. நிறைய பேர் கேட்பாங்க, ஹஸ்ரத் அகீகாக்கும் இப்படியா? நான் ஒரு நேர்ச்சி வச்சிருக்கிறேன், நேர்ச்சிக்கும் இப்படியா? அன்பானவர்களே, உதுஹியாக்கு மாத்திரமல்ல, இந்த சட்டம் அகீகாவுக்கும் தான், இந்த சட்டம் நேர்ச்சிக்கும் தான். இந்த விடயம் தெளிவாக செய்யாவிட்டால் என்னுடைய இபாதத் பூர்த்தியாக நிறைவேறாது. 2வது நடக்கக்கூடிய தவறு கண்ணியமானவர்களே, நாம் தேர்வு செய்யக்கூடிய மிருகத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்கக்கூடாது. எந்த விதமான குறைபாடுகள் 2 விதமான குறைகள் இருக்குது. முதலாவதாக, அந்த மிருகத்தினுடைய மாமிசத்தில் பங்கும் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு குறை வந்தால் அது உதுஹியாவுடைய இபாதத்தாக நிறைவேறாது. 2வது, வெளிரங்கமான குறை இருக்கும். அந்த ஆட்டினுடைய மாட்டினுடைய கொம்பு மேலோட்டமாக உடைந்திருக்குது, அது எங்களுக்கு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை, அதையும் தவிர்த்து கொள்ளுக என்பதாக ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்தினாங்க. ஆனா 4 விதமான குறைகள் நபி அவங்க தெளிவுபடுத்தினாங்க. அந்த 4 குறையில இருந்தா
அந்த மிருகத்தை எங்களுக்கு உதுகியாவுக்காக பயன்படுத்துறது கேளா. முதலாவது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குறித்து மிருகத்தை உதவியாவா தேர்வு செய்ய வேண்டாம். அந்த மிருகம் அது உதவியாவாக நிறைவேறாது. இரண்டாவது சொன்னாங்க, அல் அர்ஜாஉ நொண்டி மிருகத்தை தேர்வு செய்ய வேண்டாம். மூன்றாவது சொன்னார்கள், அல் மரீவா நோயுள்ள மிருகத்தை தேர்வு செய்ய வேண்டாம். நான்காவது சொன்னாங்க, அல் அஜ்ஃபாஉ முள்ளும் தோலுமாக இருக்கக்கூடிய மிருகத்தை தேர்வு செய்ய வேண்டாம். இந்த 4 மிருகத்தை ஒன்று வந்தா அது கண்ணியமானவர்களே உதவியாவுடைய இபாதத்தாக நிறைவேறாது. உண்மையிலே நான் பல இடங்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நாங்க மறந்த ஒரு சுண்ணத்து இருக்குது கண்ணியமானவர்களே. நான் என்னுடைய பணத்தை கொடுத்து உதவியாவுடைய பிராணியை வாங்கிட்டேன்டா, அதை நான் வாங்கின இடத்துல விட்டுடாம அந்த மிருகத்தை கையால பிடித்து வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. வீட்டு தோட்டத்தில் கொண்டு வந்த அந்த ஆட்டையும் மாட்டையும் கட்டுங்கள். அந்த ஆட்டுக்குரிய மாட்டுக்குரிய உணவை நீங்கள் கொடுங்கள். புல்லை விட்டு நீங்கள் போடுங்கள். அதற்குரிய தண்ணீரை கொடுங்கள். தெளிவுபடுத்துவாங்க அறிஞர்கள். என் வீட்டுக்குள்ள ஒரு பெட் இருக்குது, ஒரு பூனைக்குட்டி. அதை நான் விருப்பத்தோடு வளர்க்கிறேன். அந்த பூனைக்குட்டி செத்துட்டா எனக்கு எப்படி கவலை வருமோ அன்புக்குரியவர்களே, அந்த கவலை வரும் வரைக்கும் என்னுடைய அந்த உதவியாகக்கூடிய மிருகத்தை நான் கவனிக்கணும். குறைஞ்சது 1 மாதம் அந்த மிருகம் என்னுடைய தோட்டத்துக்குள்ள இருக்க வேண்டும். அந்த மிருகத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது அறுப்பதற்காக வேண்டி என்ற கல்வி கவலைப்படணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுக்கும் பொழுது கவலைப்பட்டார்கள். அந்த கவலையுடைய ஒரு தாக்கமாவது அந்த மிருகத்தை அறுக்கும் பொழுது கல்வி உண்டாகணும். இதனால தான் அன்பர்களே, எப்பொழுது துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை தென்பட ஆரம்பிக்குமோ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்களை நீங்க அகற்றவானாம், உங்களுடைய நகங்களை நீங்க வெட்டவானாம். அது ரத்தம் கூட அகற்றப்படக்கூடாது. என்னுடைய உடம்பில் அந்த ரோமங்கள் இருக்கும் பொழுது, நகங்கள் இருக்கும் பொழுது எனக்கு உதவியாவுடைய உணர்வு ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்குண்டா, வெள்ளிக்கிழமை தினம் என்னோட மீசையை கத்தரிக்கிறது சுன்னத். ஆனா உதவியாவுடைய தினமாக இருந்தா, அந்த 10 தினங்கள்ல ஒன்றாக இருந்தா, வெள்ளிக்கிழமை மீசையை கத்தரிப்பது கூட இஸ்லாம் அது சுன்னத்தாக ஆக்கல. எந்த உடம்புல ரோமங்கள் கட் பண்ணப்படக்கூடாது, எந்த உடம்புல நகங்கள் கட் பண்ணப்படக்கூடாது. அது ஷேவ் பண்றதாக இருக்கலாம், வலிக்கதாக இருக்கலாம், கட் பண்ணுவதாக இருக்கலாம். எந்த வடிவத்திலையும் எந்த உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்களோ நகங்களோ அகற்றப்படக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அவனுக்கு உதவியாவுடைய உணர்வு வரும். சுப்ஹானல்லாஹ். அந்த 10வது நாள் இபாதத்தை செய்த பிற்பாடு தான் மீசையை கத்தரிப்பான், நகங்களை கட் பண்ணுவான். அன்பர்களே, உதவியாவுடைய உணர்வு என்ற கல்வி வரணும். சுப்ஹானல்லாஹ். இறுதியாக அந்த மிருகம் அது ஷரியத்துடைய பார்வையில் தயாராயிட்டா, என் வீட்டுக்குள்ள மிருகம் இருக்குது, என் வீட்டு முத்தத்துல மிருகத்தை நான் வச்சிருக்கிறேன்டா. அன்புக்குரியவர்களே, பெருநாளுடைய காலை நேரம் சூரியன் உதயமாகி 2 ரக்காத் பெருநாளுடைய தொழுகையை தொழுது ஹுதுபாவை கேட்ட பிற்பாடு எவ்வளவு நேரம் கடக்குமோ, கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் எங்கட சமூகத்துடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும். அடுத்த கட்டமாக உதவியாவுடைய இபாதத் ஆரம்பமாகும். அது எது வரைக்கும் என்றா, அய்யாமு தஷ்ரீக்குடைய அந்த மக்ரிபு நேரம் வரைக்கும் உதவியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றலாம். ஆனால் நாட்டுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ண வேண்டும். ஏதாவது போல நாட்கள் வந்துவிட்டால் உண்மையிலேயே அந்த நாட்களில் நாம் மிருகத்தை அறுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது அல்லாமல் மார்க்கறிஞர்கள் தெளிவுபடுத்துறாங்க, இரவு நேரத்தில் நீங்க உதவியா மட்டுமல்ல, எந்த மிருகத்தை அறுப்பதை இருந்தாலும் அது இஸ்லாத்தில் மக்ரூஹாக்கப்பட்டிருக்குது. அன்புக்குரியவர்களே, அந்த மிருகம் முன்னால கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். கல்வில கவலையோட என்னுடைய பணம் செலவழிக்கப்பட்ட மிருகம், நான் பராமரித்த மிருகம், அந்த மிருகத்தை முன்னால் வைக்க வேண்டும். கிப்லாவுடைய திசையை முன்னோக்க வேண்டும். என்னுடைய வலது கையில் கத்தி எடுக்க வேண்டும். இடது கையை எடுத்தினுடைய மிருகத்தினுடைய தலையை வைக்க வேண்டும். அந்த மிருகம் ஒட்டகமாக இருந்தால் நிக்க வைத்து அறுக்கப்பட வேண்டும். அந்த மிருகம் மாடு ஆடாக இருந்தால் படுக்க வைத்து அறுக்கப்பட வேண்டும். அதோடைய 3 கால்களும் கட்டப்பட்டு ஒரு கால் மாத்திரம் அதை கட்டாமல் விட்டுவிட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அந்த தருணத்துல அழகான துஆக்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒரு துஆ தான், பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் வ அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற துஆவை கூறிக்கொள்ள வேண்டும். இன்னொரு துஆ இருக்குது, அல்லாஹும்ம மின்க வலக ஃபதகப்பல் மின்னி என்ற துஆவுடன் அன்பானவர்களே அந்த பிராணியை அறுக்கிறதுக்கு தயாராகுவாரு. அல்லாமா மாவதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஏனைய இபாதத்துகளை போன்றதல்ல, அந்த பிராணியை அறுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்திலும் கடைசி வரைக்கும் அதிகமாக தக்பீர் கூறுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று தக்பீர் முழக்கத்துடன் அந்த பிராணியை அறுப்பதற்கு தயாராகுங்கள். நிறைய பேர் தவறு செய்றாங்க. என்னுடைய மிருகத்தை அறுக்கும் பொழுது
என்னுடைய கையில நான் கத்தி எடுக்கணும். ஒரு ஆண் அந்த தைரியத்தை அறிந்து கொள்ளணும். எனக்கு அறுக்கிறதுக்கு கேளா, அவருக்கு கொடுங்க. சுண்ணத்தன தெரியுமா? என்னுடைய மிருகத்தை அறுக்கும் பொழுது என்னுடைய கையால் அறுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்கள் இருக்குது. அந்த 100 ஒட்டகத்துல 60 ஒட்டகத்தை நபிகள் தன்னுடைய கையால் அறுத்தார்கள். அடுத்த பிற்பாடு 40 ஒட்டகங்கள் எங்கிருந்தது? ரசூலுல்லாஹ் தயாரானாங்க. அலிஸ்லாம கூப்பிட்டு சொன்னாங்க, அலி மிச்ச 40 நீங்க அறுங்க. அந்த பிராணியுடைய கையால் அறுக்கப்படணும். எனக்கு அதோடைய நாலேஜ் இல்லாட்டி அடுத்த கட்டமாக எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர் கூட்டிட்டு வரணும். பெண்கள் அவர்களுக்கு அறுக்க முடியாது. அந்தவர்களே, எனக்கு அறுக்க முடியாவிட்டாலும் அறுக்கும் இடத்தில் நான் சமூகம் தர வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய உடைய பிராணி வச்சு கொண்டிருந்தாங்க. அறுக்க தயாராகும் பொழுது சொன்னாங்க, ஃபாத்திமா நீங்க ஏன் எங்க இருக்கிறீங்க? கோமி இலா உதஹியத்துக்கு, உங்களோட அந்த பிராணி அறுக்கப்படக்கூடிய இடத்துக்கு நீங்க போங்க. உங்களோட கண்ணால பாருங்க, அந்த மிருகம் அறுக்கப்படுறது. சுப்ஹானல்லாஹ். அந்த மிருகத்தை அறுக்க ஆரம்பிக்கும் பொழுதும் அடிமர்களே, நாங்க கண்ணால பார்த்திருக்கிறோம். இது ஹலால் ஹராமுக்கு மத்தியுள்ள விளையாட்டு. இது அடிமர்களே, ஹலால் ஹராமுக்கு மத்தியுள்ள விளையாட்டு. இது நிறைய பேர் விளையாடுறாங்க. அந்த மிருகத்தில், அது உதகையாவுடைய மிருகமோ எந்த மிருகமோ, 2 விடயங்கள் அறுக்கப்படும். அதில் முதலாவது ஹுல்கூம் என்று சொல்லப்படக்கூடிய மூச்சு குழாய், 2வது அல் மரி என்று சொல்லப்படக்கூடிய உணவு குழாய். இந்த 2 குழாய்களும் கூர்மையான கத்தியால் முழுமையாக அறுக்கப்படாமல் இருந்தால் அந்த மிருகம் ஹலாலான மிருகம் ஹராமாகிவிடும். அறுத்துக் கொண்டிருக்கும் பொழுது முக்காவாசி அறுத்துட்டாரு, கத்தியை உயர்த்தி அடுத்த காலம் பார்க்கும் பொழுது அந்த மிருகம் செத்து விட்டால் அந்த மிருகம் செத்ததாகத்தான் பார்க்கப்படும். ஷரியத்துடைய பார்வையை ஹராம் தூக்கி வீசணும், அவ்வளவுதான். மிச்சம் கவனமாக இருக்கணும். நிறைய தவறு நடக்கின்ற விஷயத்துல ஹுல்கூம் அறுக்கப்படுவது கிடையாது, மரி அறுக்கப்படுவது கிடையாது. அன்புக்குரியவர்களே, அழகாக அறுத்ததுக்கு பின்னால இறுதியாக கனிமகளே, அந்த மிருகம் அழகிய முறையில் உரித்து மாமிசத்தை எடுத்து, சுப்ஹானல்லாஹ், நான் நிறைய இடத்துல ஹுதுபாக்கள் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கிறது. இது நாங்க செய்யாத ஒரு சுன்னத். இது பொதுமக்களுக்கு அல்ல, ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் உண்டான ஒரு மெசேஜ், மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கும் உண்டான ஒரு மெசேஜ். என்னுடைய பணம் அல்ல கனிமர்களே, பள்ளி தலைவருடைய பணம் அல்ல, மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய பைத்துல் மால். அந்த பைத்துல் மால்ல ஒரு பணம் தொகையை எடுத்து சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. ஒரு மாட்டையோ ஆட்டையோ எடுத்து, அது பைத்துல் மால் பணமாக இருக்கணும். அந்த பணத்தை எடுத்து நான் ஊர் மக்களுக்கு முன்னிலையில் அந்த மிருகத்தை நான் ஊர் மக்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி அறுக்கிறேன் என்பதாக ரசூல் அவர்கள் அறுத்து காட்டினார்கள். அந்த சுன்னத்தை ஒவ்வொரு மஸ்ஜிதினுடைய நிர்வாகமும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆக முக்கியமான சுன்னா, ரசூல் அவங்க பைத்துல் மால்ல இருந்து பணத்தை எடுத்து ரசூல் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து காட்டினார்கள். இது முஸ்லிம்களுக்காக வேண்டி நான் அறுக்கிறேன். இத சுன்னா அதிகமானவர்கள் மறந்து போற சுன்னா. அல்ஹம்துலில்லாஹ், அந்த மிருகம் அறுக்கப்பட்ட பிற்பாடு கண்ணியமானவர்களே, அந்த மிருகத்தை முழுமையாகவே நான் சதகாவாக கொடுக்கிறேன் என்றா அது அல்ஹம்துலில்லாஹ் வரவேற்கத்தக்கது. இல்ல நானும் ஒரு பங்கு எடுக்க போறேன் என்று விரும்பினீங்கண்டா ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, அறுத்த மிருகத்தை 3ஆக பங்கு போடுங்கள். அதில் 3இல் ஒரு பங்கை உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பங்கை ஃபுகராக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கொடுங்கள். 3வது பங்கை ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு, உலமாக்களுக்கு, படித்த மக்களுக்கு, பணக்காரர்களுக்கு கொடுங்கள். 3 பங்குகளாக வகைப்படுத்தலாம். கனிமர்களே, நிறைய பேர் நாங்க தவறு செய்யறோம். பேஸ்புக்லையும் சோசியல் மீடியாஸ்லையும் மிருகங்களை அறுக்க அந்த கட்டத்தரத்தோடு நாங்க ஷேர் பண்றோம். அது மட்டும் இல்லாம எத்தனைய கிராமங்கள்ல அறுத்த மிருகம் அதனுடைய கழிவுகள் ஒழுங்காக புதைக்கப்படுவது கிடையாது. நாய்களும் மிருகங்களும் எடுத்துக் கொண்டு போகுது. உதுஹியாவுடைய ஹுர்மத்தே கண்ணியமே அந்த இடத்துல எல்லாம் போகுது. எனவே இந்த இபாதத்தை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். அறுத்த மாமிசத்தினுடைய எந்த பங்கையும் மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுக்க முடியாது. நாங்க மாற்று மத மக்களை நாம் கௌரவப்படுத்துறோம், கண்ணியப்படுத்துறோம். அவர்களோடு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த உதுஹியாவுடைய மாமிசத்தை மாற்று மத மக்களுக்கு கொடுக்க முடியாது. தெளிவாக அவர்களுக்கு கூறவும் முடியும், இது முஸ்லிம்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட இபாதத். அவர் வற்புறுத்தினார்டா, கடையில நாங்க பணம் கொடுத்து சில மாமிசத்தை வாங்கி கொடுக்க முயற்சி செய்வோம். நாம் அறுத்த உதுஹியாவுடைய இபாதத்திலிருந்து நாம் மாற்று மத சகோதரர்களுக்கு இந்த மாமிசத்தை கொடுப்பதற்குரிய அந்த தயாரிப்பை செய்யக்கூடாது. கனிமர்களே, நான் இந்த தலைப்பை உண்மையிலேயே பேசணும் என்பது, அது தெளிவுபடுத்தணும் என்பது ஒவ்வொரு உலமாக்களுடைய கடமை. சுருக்கமாகவும் அது இயன்ற அளவு தெளிவாக முன்வைத்திருக்கிறேன். இந்த மெசேஜ் இந்த ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த உதுஹியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றாங்களோ அவங்களுக்குரிய ஒரு காமனான மெசேஜ். இன்ஷா அல்லாஹ், வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
இந்த பேசின விடயங்களோட வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானா. நல்ல பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எல்லா பாவம் செய்த கரங்களை ஏந்திருக்கிறோம் நாயனே. எல்லா மோசமானவர்கள் யா அல்லாஹ், எல்லா அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், அல்ல உள்ளங்கள் கருத்து போயிருக்கிறது யா அல்லாஹ், என்ற பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். அல்ல முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்துற நாயனே. முஸ்லிம் சமுதாயத்தை தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அல்ல பலஸ்தீன் மக்களை கபூல் செஞ்சிரு நாயனே. அந்த மக்களை நீ நசீபாக்கிறியா அல்லாஹ். அல்ல யஹூதியத்துடைய ஆதிக்கத்தை இல்லாமக்கிறியா அல்லாஹ். நசரானியத்துடைய ஆதிக்கத்தை இல்லாமக்கிற நாயனே. முஸ்லிம்களாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ். என்ற உம்மா அப்பாவுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, கெட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவருடைய நோய்களை நீ குணப்படுத்தி கொடுத்திரியா அல்லாஹ். சமூகத்தில் அதிகமான நோய்கள் இருக்கிறியா அல்லாஹ். எதிர்பாராத நோய்கள் உருவாகி கொண்டிருக்கிறியா அல்லாஹ். அந்த மக்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோயை நீ சுகப்படுத்திரியா அல்லாஹ். மோசமான நோய்களை விட்டு முஸ்லிம்களை பாதுகாத்துற நாயனே. ஒரு மனித சமுதாயத்தையும் பாதுகாத்துறியா அல்லாஹ். நல்ல மௌத்தங்களுக்கு தாயா அல்லாஹ். அழகான மௌத்தங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். அடுத்த மக்கள் எங்களை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு நம்ம மௌத்தங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். கெட்ட மௌத்தங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். மஸ்ஜித் வச்சவங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். காபத்துல்லாஹ் வச்சவங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். மதீனத்து மண்ணில் எங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். சுஜூதுல வச்சவங்களுக்கு மௌத்த தாயா அல்லாஹ். கெட்ட மௌத்தங்களுக்கு தந்திராதே அல்லாஹ். குடிக்காரன் என்ற பேர் எங்களுக்கு தந்திராதே அல்லாஹ். தொழாதவன் என்ற பேர் எங்களுக்கு தந்திராதே அல்லாஹ். ஜினா செய்யக்கூடிய என்ற பேர் எங்களுக்கு தந்திராதே அல்லாஹ். இந்த துஆவை நசீபாக்கிறியா அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.